அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புரட்சியாளர்களையும் எதேச்சதிகாரவாதிகளையும் பாசிசவாதிகளையும் சந்தித்திருக்கிறது. அதிலே முசோலினியும் ஹிட்லரும், புரட்சியாளர் வரிசையிலே மாவீரன் நெப்போலியனும், லெனின், ஸ்டாலின், ஏங்கல்ஸ் போன்றோரும் நாம் மறந்துவிடலாகாது. லெனினையும் ஸ்டாலினரையும் ஏங்கல்ஸையும் பேசுகிற அதே நேரம் மாவீரன் நெப்போலியனையும் முசோலினியையும் ஹிட்லரையும் பேசித்தானாக வேண்டும். இந்த உலகில் உலகை தன்வயப்படுத்த எண்ணிய ஹிட்லரும் சரி, முசோலினியும் சரி, நெப்போலியனும் சரி, செல்லும் பொழுது எதையும் எடுத்துச் செல்லவில்லை. நெப்போலியன் தன் வாழ்நாள் இறுதிப் பயணத்திலே தன் சவப்பட்டிக்கு வெளியிலே தன்னுடைய இரு கைகளையும் விரித்து வைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னான். அதிலே வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. இந்த நெப்போலியன் உலகின் பல்வேறு நாடுகளை பிடித்து பிரான்ஸை மட்டுமல்ல, இத்தாலியை மட்டுமல்ல, பல்வேறு தேசங்களை இணைத்து மிகப்பெரிய கூட்டுத் தலைவனாக, படைத்தலைவனாக இருந்தபோதும் இறந்த பின்பு இறுதி பயணத்தில் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை உலகிற்கு காட்டியவன் நான் நெப்போலியன். நெப்போலியன் போனபட் என்று சொல்லக்கூடிய அவர் 1821 காலகட்டங்களில் வரையிலே 1769 முதல் 1821 காலகட்டம் வரையில் மிகப்பெரிய உலகின் மன்னராக இருந்தவன். இத்தாலியின், பிரான்சின் மிகப்பெரிய பேரரசனாக இருந்தவன். ஆனால் இரண்டாம் உலகப் போரின் போது, அந்த காலகட்டங்களிலும் சரி, ரஷ்ய புரட்சியின் போதும் அவன் ரஷ்ய போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்படுகிறான். ரஷ்யாவுடைய கிளர்ச்சி நெப்போலியனுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறது. அதேபோல் அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லக்கூடியவன் 1889 முதல் 1945 வரை இரண்டாம் உலகப் போரில் தான் ஹிட்லருக்கும் தோல்வி. ஹிட்லர் மிகப்பெரிய எதேச்சதிகாரவாதி, ஜெர்மனியினுடைய நாஜி கட்சியினுடைய தலைவர். நேச நாடுகளோடு போட்டியிட்டு தோல்வியடைகிறான். இறுதியில் ஹிட்லருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பதுங்கு குழியில் தன் மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்ட நிலைதான் அந்த எதேச்சதிகாரிக்கு, கொடுங்கோன்மைவாதிக்கு உலகம் தந்த பரிசு. அதேபோல பெனிட்டோ அமில்கார் அண்டிரியா முசோலினி 1883 முதல் 1945 வரை மறக்க முடியாது. இத்தாலியிலே மிகப்பெரிய சர்வாதிகாரி. இத்தாலி மட்டுமல்ல, பிரான்ஸு நேச நாடுகள் மீது போர், பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்களை கொன்று குவித்த சர்வாதிகாரி. கடைசியிலே நேச நாடுகளோடு போரிட்டு இரண்டாம் உலகப் போரில் தோல்வியடைந்த பிறகு தன் மனைவியோடு சுவிட்சர்லாந்திற்கு தப்பி ஓட முனைகிற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டு மிலானுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே எண்ணெய் நிறுவனத்தின் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டதுதான் இத்தாலி அவனுக்கு தந்த பரிசு. ஹிட்லருக்கு ஜெர்மனி தந்த பரிசு பதுங்கு குழியில் தன் மனைவியோடு தற்கொலை. மாவீரன் நெப்போலியனுக்கு ரஷ்ய போரிலே விளைந்த தோல்வி. உலகத்தில் மாவீரன் நெப்போலியன் உலகின் பல்வேறு நாடுகளை தன் வசப்படுத்தி இருந்த பொழுதும் சாவுக்கு பிறகு எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை தன் சவப்பட்டிக்கு வெளியே தன்னுடைய வெறும் கைகளை நீட்டி வைத்து அடக்கம் செய்ய சொன்னான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவனும் எதையும் எடுத்துச் செல்லப் போவதில்லை. ஆகவே உலக வரலாற்றில் நெப்போலியனை போன்று ஒரு மாவீரனை பார்க்க முடியாது. உலக வரலாற்றில் ஹிட்லரையும் நாம் பார்க்க முடியாது. இனி ஒரு ஹிட்லரோ இனி ஒரு முசோலினியோ உலகம் சந்திக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே யோகத்தில் ஜெயித்தவர்கள் தங்களை மிகப்பெரிய புரட்சியாளர்கள் என்றும் மாவீரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. எந்த உழைப்புமே இல்லாமல் யாரோ ஒருவருக்கு கிடைத்த யோகத்திலே ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு சாதனையாளர்களாக, புரட்சியாளர்களாக தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஒன்றை சொல்கிறேன், யாரும் பதவி வருகிற பொழுது பணிவும் அமைதியும் இல்லை என்று சொன்னால் அந்த பதவிகள் மக்களால் பறித்தெடுக்கப்படும். அதில் முசோலினியும் ஹிட்லரும் சான்று. ஆகவே ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். மக்கள்தான் எஜமானர்கள். மக்களை தாண்டி எதுவும் இல்லை. மக்களுடைய பிரதிநிதிகள் தான் நீங்கள் என்பதை உணர்ந்து சட்டசபையிலும் நாடாளுமன்றத்திலும் கொக்கரித்தும் பொதுமக்கள் மத்தியில் தங்களை மிகப்பெரிய பிரகடனவாதிகள் என்று சொல்லியும் தலைக்கணத்தோடு சுற்றித் திரிகிற எவரும் ஆட்சியாளர்களாக தொடர்ந்தது சரித்திரமில்லை. அது மட்டுமல்லாமல் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என்றும் நிரந்தர முதல்வர் என்றும்
நிரந்தர கட்சியினுடைய தலைவர் என்றும் சொல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் புரட்சியாளர்கள் வரிசையில் லெனினையும் கார்ல் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் ஸ்டாலினையும் பேசுகிற அதே நேரம் ஹிட்லரையும் முசோலினியையும் நெப்போலியனையும் நாம் நினைத்து பார்க்கத்தான் வேண்டும். ஒரு பக்கம் முரணான செய்தி, ஒரு பக்கம் நேர்மறையான செய்தி, இரண்டிற்குமான தலைவர்கள் இருந்த உலகம். இந்த உலகத்தில் இருவருமே மாண்டு போயிருக்கிறார்கள். இரண்டு விதமான சிந்தனையோடு உலகத்தில் மக்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த இரண்டு விதமான சிந்தனைக்குள்ளே தலைவர்களும் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களால் தோல்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே யாரும் நேரடியாக ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்காமல் மக்களுக்கான பயணம் செய்யுங்கள், மக்களுக்காக வேலை செய்யுங்கள். அதுதான் நிலைத்த புகழை உங்களுக்கு தெரியுமே ஒழிய ஏதோ வந்துவிட்டோம் என்பதற்காக நீங்கள் தலைக்கணத்தோடு வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதே சூழ்நிலை மக்கள் எஜமானர்கள் என்கின்ற ஜனநாயகத்திலே அந்த எஜமானத்தன்மையை பிடுங்கி எறிவதற்கான காலம் விரைவில் இருக்கிறது என்பதை ஹிட்லரும் முசோலினியும் சந்தித்த வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகம் நிரந்தரமில்லாதது, இந்த உலகம் மாயமானது. இந்த உலகில் பிறந்த பொழுதும் எதை கொண்டு வருவதும் இல்லை. எப்பொழுது பிறந்தோம், எங்கு பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்பதும் நமக்கு தெரியாது. எங்கு இறக்கப் போகிறோம், எப்படி இறக்கப் போகிறோம், எந்த நேரத்தில் இறக்கப் போகிறோம் என்பதும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடைக்கால வாழ்க்கையில் நீங்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிற பொழுது மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை உணர்ந்து மக்களை மதித்து, முதியவர்களை மதித்து, ஆளுமைகளை மதித்து, அன்போடும் இரக்கத்தோடும் தலைக்கணம் இல்லாமல் தலைவனாக இருக்கிறவன் தான் தொடர்ந்து ஆட்சியாளனாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஹிட்லர், முசோலினி, நெப்போலியன் வாழ்க்கையைத்தான் சந்திக்க நேரிடும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.